சிக்கிய அந்த நிலையில் அகமதாபாத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரைகின்றார். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய உத்தரவை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அகமதாபாத் விமான நிலையம் செல்கின்றார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அகமதாபாத்தினுடைய மெகானி பகுதியிலே தொடர்ந்து இந்த விமான விபத்து ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏராளமானோர் பலத்த தீக்காயங்களோடு மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனை ஒன்றில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரை பயணம் செய்த 242 பேரில் கிட்டத்தட்ட 30 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. மீட்பு பணிகளை விரைவுபடுத்துவதற்காக மத்திய அமைச்சர்கள், அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஆகிய இருவருமே அகமதாபாத் விரைகின்றார்கள். இதுவரை 30 பேர் உயிரிழப்பு என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. எஞ்சிய ஒரு 210 பயணிகளையும் எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்கான அந்த ஒரு துடிப்புடன் அங்கு இருக்கக்கூடிய பேரிடர் மீட்பு குழுவினர் உடனடியாக பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், 2-3 முறை ஒரு வெடி வெடிப்பதை போன்ற ஒரு பலத்த சத்தம் கேட்டது. அதன் பிறகுதான் விமானம் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கின்றது. பெரிய அளவிலே தீப்பிழம்புகளை உமிழ்ந்தபடி அது பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது என்ற தகவலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதி மக்கள் உணர்ந்து கொண்டு மீட்பு பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். என்றாலும் அந்த மீட்பு பணியிலே விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு NDRF வீரர்கள் மட்டும் 90 பேர் விரைந்து சென்றும் கூட 30 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். எஞ்சிய நபர்களிலும் பலர் பலத்த காயங்களோடு தொடர்ந்து அந்த உயிர்காக்கும் சிகிச்சை என்று சொல்லப்படக்கூடிய வெண்டிலேட்டர் வகையிலான சிகிச்சையும் தீக்காய சிகிச்சைகளை வழங்கி அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. 800 அடிக்கும் கூடுதலான உயரத்தில் இருந்து கீழே விழுகும் பொழுது அதனுடைய தாக்கம் எந்த அளவு இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் ஒரு பெரிய அளவில் தீயும் பற்றி எரிந்திருக்கின்றது. எனவே இந்த விமானம் புறப்பட்ட உடனேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விபத்தின் காரணமாக விமானத்தினுடைய தீயில் சிக்கி எத்தனை பேர் உயிரிழந்திருப்பார்கள் என்ற ஒரு அச்சமும் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சைகள் உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே விபத்தில் சிக்கி காயமடைந்திருக்கக்கூடிய தீக்காயத்தோடு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை உயிர் காப்பதற்கான முயற்சிகள் மருத்துவமனை நிர்வாகத்தின் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவுடன் தொலைபேசி மூலமாக பேசியிருக்கின்றார். மேலும் அந்த விபத்து தொடர்பான விவரங்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ராம்மோகன் நாயுடு மத்திய விமான போக்குவரத்து துறையினுடைய அமைச்சரும் அகமதாபாத் விரைகின்றார். மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தேவையான அனைத்து உதவிகளையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்வதற்காக அகமதாபாத்திற்கு விரைகின்றார்கள். அதே நேரம் பலி எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்த வண்ணமாக இருக்கின்றது. அகமதாபாத் விமான விபத்திலே உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 30 40 உயர்ந்திருக்கின்றது. 242 பேர் பயணம் செய்திருந்த நிலையில் கிட்டத்தட்ட அவர்களில் 40 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு